அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள இந்தி இசை அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்ருக்காங்க. எவன்டா கூப்பிட்டது? எவன்டா அந்த மாதிரி கூப்பிட்டது? அக்காவை கூப்பிட்டதே நாங்கள் தான். சரி, அக்காவோடைய இந்த கோபம் நியாயமானதா இல்லை நியாயமற்றதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கா பேசுனதை பார்த்துடலாம் வாங்க. என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். இருக்கிறது தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஹிந்திக்கு அவ்வளோ கூஜா தூக்குறீங்களே. எனக்கு என்ன டவுட்டுனாக்கா, ஹிந்தின்றது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா? ஹிந்தி சைன்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் வர்ற அளவுக்கு அது ஒரு நல்ல வார்த்தை தானக்கா. உங்களுக்கு அது பொருத்தமாகவும் இருக்கும் வேறு. அதை நீங்கள் நார்மலாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ல. வாவ், ஹிந்தி சை எப்படிப்பட்ட மொழி. அந்த மொழியில் நம்ம பேர் அப்படின்றது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இல்லையா? நீங்கள் இதை பெருசாக பார்க்குற மொழி இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அந்த மொழியில் உங்களை கூப்பிடுறப்போ நீங்கள் பெருமையாக தானே அதை எடுத்துக்கணும். நீங்கள் சந்தோஷமாக தானே அதை பார்க்கணும். நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்களே, அப்போ மட்டும் இனிப்பாக இருந்துச்சா? அப்போ மட்டும் இனிச்சுதா? இப்போ உங்கள் பேரில் தமிழ்ன்றதை எடுத்துகிட்டு இந்தியை சேர்த்த உடனே உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஜாலியாக இருங்க, என்ன வேணால் சொல்லுங்கக்கா. சொரணா வர்ற வரைக்கும் நீங்கள் ஹிந்தி செய்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்கா அவங்கள இப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது ஹிந்தி கானா அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒரு வேளை. ஏன்னா தமிழ் இசை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தமிழை எடுத்துகிட்டு ஹிந்தி இசைன்னு சொல்கிறோம். ஆனால் இசையும் தமிழில் இருக்கு இல்லையா? அதனால் அந்த இசையும் ஹிந்திலே கூப்பிடுங்களேன். ஹிந்தி கானா அப்படின்னு சொல்லிடுங்கப்பா தயவு செஞ்சு. அதை தான் மறைமுகமாக அக்கா டைரெக்டாக கேட்க முடியாதுன்னு அப்படி கேட்குறாங்களோ ஒரு வேளை. சரி, அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கெட்ட கோபம் வரும் ஹிந்தி இசைன்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவத்தில் ஏது நல்ல கோபம் கெட்ட கோபம்? எக்ஸ்பிளைன் ப்ளீஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழியின் பெயரால் திமுக நாட்டை துண்டாடுகிறது. மொழியின் பெயரால் திமுக நாடு முழுவதும் விஷத்தை பரப்புகிறது. வெகு தொலைவில் உள்ள அந்நிய மொழியை நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் இந்திய மொழியை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மொழியின் பெயரால் நாட்டை திமுக துண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மொழியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் நாட்டை துண்டாக்குறது இவங்க தான். அந்த ஒத்த மொழியை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறது யாரு? இவங்க தான். அந்த ஒத்த மொழியை திணிச்சு மொழிவாரி மாநிலங்களுடைய தாய்மொழியை அழித்து இந்தியை திணிக்கிறதுக்கு துடிக்கிறது யாரு? இவங்க தான். எங்கள் மொழியில் கை வச்சா எதிர்வினை இப்படி தான் இருக்கும். செய்கிறதெல்லாம் மத அரசியல், மத கலவரத்துக்கான வேலைகள். ஆனால் வெக்கமே இல்லாமல் திமுக நாட்டை துண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி பேசுறது. தலைமை சங்கி அமித்ஷாவே கதறுகிறார் அப்படின்னா திமுக சரியான வழியில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அண்ணாமலை, எல் முருகன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழிசை அக்கா, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்முடி பூண்டியை தாண்டி போனால் திமுக யாருக்குமே தெரியாது, திமுகன்ற கட்சியே யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் சொன்னாங்க. பாஜகவுடைய முக்கியமான நபர்களில் ஒருவரான அமித்ஷாவே திமுகவை பார்த்து கதறிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ கும்முடி பூண்டி தாண்டி போனால் திமுகவை யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் அப்போ என்ன வட? சரி, இங்கே பாருங்கள். இந்தி பேசும் மாநிலங்களில் 90% பேருக்கு வேறு மொழி தெரியாது. வேறு மொழினா என்ன? ஆங்கிலம் கூட தெரியாது. இந்த 90% மக்களுக்கு வேறு மொழிகள் அறிய வைக்கிறதுக்கான திட்டம் ஏதாவது இவங்க கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இந்தியை திணிக்கிறாங்க. நம்ம கிட்ட மும்மொழி கொள்கை இருக்கணும், 3வது ஒரு மொழியை கற்றுக்கணும்னு திணிக்கிறாங்களே. இந்த 90% மக்களுடைய நிலை, இந்த 90% மக்களுக்கு வேறு மொழி தெரிய வேண்டாமா? அப்போது இவங்கெல்லாம் ஆங்கிலம் படிக்க மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழியான ஹிந்தியை நம்ம படிக்கணுமா? ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? ஒரு மாநிலத்துடைய மொழிக்காகவும் உரிமைக்காகவும் குரல் கொடுத்து போராடினா அந்த நபர்களும் அந்த கட்சியும் நாட்டை துண்டாக்குறாங்க அப்படின்ட்டு பொருள்படுமா? ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் இப்போ பயம் வந்துருச்சு. என்னன்னா, தமிழ்நாடு தொடங்கி எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய மொழி உரிமைகளெல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்களே அப்படின்ற பயம். அதுக்கு காரணம் யாருன்னா திமுக. இந்தியா முழுவதுமே மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட நாடுகள் தான். அதில் யாரும் பிரிவினையை விதைக்கலை. ஆனால் மதத்தை வச்சு பிரிவினை அரசியல் பண்ணுறவங்கெல்லாம் மொழி வச்சு பிரிவினை அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. சரி, வட மாநிலங்கள்லாம் தமிழ் இருக்கா? வட மாநிலங்களில் உள்ள பிள்ளைங்கள்லாம் தமிழ் படிப்பாங்களா? அங்கே உள்ள பள்ளிகள்ல எல்லாம் தமிழ் பாடத்திட்டமாக ஏதாவது இருக்கா? அப்போ நாங்கள் மட்டும் எதுக்கு படிக்கணும்? அந்தந்த மாநிலங்களுடைய தாய்மொழிகளையெல்லாம் அழிக்கிறது தான் இவங்களுடைய பிளான். இவங்களுடைய ஹிந்தியை புகுத்தி இந்தியா முழுக்க ஹிந்தி மட்டும் பேசணுன்றது தான் இவங்களோட பிளான், இவங்களுடைய அஜெண்டா. அறிவாளியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த திட்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முன் யோசனையோட தன்னுடைய மொழியையும்
தன்னுடைய மக்களையும் பாதுகாக்கிறான். முட்டாள்கள்லாம் இவங்களுடைய ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அறிவாளியாக இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவன் பிரிவினைவாதி ஆயிடுவானா? போன மாதம் தான் சொன்னாங்க திமுகவை யாருக்குமே தெரியாது கும்முடி பூண்டி தாண்டுனா அப்படின்னு. இப்போ அமித்ஷா வரைக்கும் கதறாப்புல அப்படின்னா அடி பலமாக விழுந்திருக்குன்னு தான் அர்த்தம். தரமான அடிங்க, வேற லெவல். சரி, மொழியின் பெயரால் நாட்டை துண்டாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் மதத்தின் பெயரால் எதை துண்டாக்குறாங்க, எதை துண்டாக்கி குளிர்காயிறாங்க? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய்மொழியை தவிர வேற எல்லாமே அந்நிய மொழி தான். அந்த அந்நிய மொழிகளில் எது தனக்கு தேவையானது, எது தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன் பெறும் அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த குழந்தை வளர்ந்து டிசைட் பண்ணி மற்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அந்த மொழியை மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கும். மற்ற எந்த மொழியுமே அது வேணும் அப்படின்னா கற்றுக்கும், வேணாம் அப்படின்னா கற்றுக்க வேணாம். பாஜகவை சேர்ந்த சிலர்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா, அருமையாக. மும்மொழி கொள்கை என்பது 3வது மொழி கற்றுக்கிறது தான், அது ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணொலியை லைட்டாக பாருங்கள். ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களா? மும்மொழி கொள்கை தானே, ஏன் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களான்ற கேள்வி வருது. ஹிந்தி வேணுமா வேண்டாமா? ஹிந்தி வேணுமா வேண்டாமா? ஹிந்தி வேணுமா வேணாமான்னு தான் கேட்குறாங்க. மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா, 3வது ஒரு மொழி நீங்கள் கற்றுக்கணுமா வேணாமான்னு கேட்கவே இல்லை. இப்போ யார் இதில் இப்போ ஹிந்தி படிக்கிறதுக்கு கிளாஸில் இருக்கு? அவங்களுடைய ப்ரியாரிட்டி ஹிந்தியை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, யார் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது அப்படின்ற கேள்வி தான் வருதே ஒழிய 3வது ஒரு மொழி கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க யாரெல்லாம், 3வது ஒரு மொழி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வரல. இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்களுக்கு ஹிந்தியை திணிக்கணும், அது கூடவே சேர்த்து சமஸ்கிருதத்தையும் திணிக்கணும். அடுத்ததான் அதே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசுக்கு திராணி இல்லை, தமிழ் மொழியில் மருத்துவம் பொறியியல் படிப்புகளை கொண்டு வர திமுக அரசுக்கு திராணி இல்லை, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது மருத்துவம் பொறியியல் படிப்புகள் தமிழ் மொழியில் பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது கூட தெரில பாருங்களேன், இப்போவும் தான் தமிழில் இருக்குது. சரி, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் மருத்துவம் பொறியியல்லாம் தமிழ்லையே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ்லையே கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன், பிஜேபி ஆள்கிற மாநிலங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த மொழியில் மருத்துவம் பொறியியல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்தந்த மாநிலங்களுடைய தாய்மொழியிலையா? இப்படியெல்லாம் பேசுகிறது எந்த தைரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தாமரை எப்படி மலர போகிறதில்லை, எதையாவது சொல்லி வைப்போம். அங்கே இருக்கிற ஏதாவது 4 முட்டாள்கள் நம்பிக்கிட்டு நமக்கு வாக்களிப்பாங்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு வருத்தத்திலேயே அப்படியே சொல்கிறது தான். சரி, இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ரயில்கள் இருக்கு இல்லையா, ரயில்வே துறையை சார்ந்த ரயில்களுக்கு ஒரு ரயிலுக்கு கூட தமிழில் பேர் வைக்கவே இல்லை. தமிழ் வளர்ச்சிக்கான நிதியை சமமாக ஒதுக்குறதே இல்லை, கல்வி வளர்ச்சிக்கான நிதியையும் சமமாக ஒதுக்குறதே இல்லை. இந்த சூழ்நிலையில் 2008 இருந்தே தமிழ் வழி பொறியியல் படிப்புலாம் நம்ம ஊரில் இருக்குது. இதை திருப்பி இவங்க என்ன பண்ண போகிறாங்களாம் புரியலை. இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற தமிழுக்கு சம்மந்தப்பட்ட தமிழுக்காகன்னு செய்யக்கூடிய விஷயங்களை எதையுமே செய்யலை. இந்தியாவிலேயே தடவையாக தாய்மொழியில் பொறியியல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தமிழ்நாடு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய், டேக் கேர்.